அனைவருக்கும் தூய யோவான் பேராலயத்தின் சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியிலே இருக்கிற இந்த யோவான் பேராலயம் 1811 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு 1816 ஆண்டு துவங்கப்பட்ட ஆலயம். முதலில் கண்டோன்மெண்ட் என்ற பகுதி ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே முதலில் கட்டப்பட்ட கட்டிடம் இதுதான். அந்த கால மதிப்பிலே 5000 பகோடா பட செலவிலே இது கட்டப்பட்டது. அன்று முதல் கிட்டத்தட்ட 210 ஆண்டுகளாக இந்த ஆலயம் செயல்பட்டு வருகிறது. 1911 ஆண்டு இந்த ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கிற ஒரு நிலத்தை அப்பொழுது இருந்த மாவட்ட கலெக்டர் அவர்கள் இந்த ஆலயத்திற்காக ஒரு சபா மண்டபம், பாரிஷ் ஹால் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், பொதுவாக வழிபாடுகள் மட்டும் ஆலயத்தில் நடைபெறும். வழிபாடுகளோடு தொடர்புடைய மற்ற கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள் அல்லது இங்கே இருக்கிறவர்களை உடைய நினைவு நிகழ்வுகள் போன்றவை அந்த மண்டபத்தில் தான் நடைபெறும். அப்படி ஒரு மண்டபம் அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்திய அரசாங்கம் சுமார் 5330 சதுர கெஜம் 1911 ஆண்டு இந்த ஆலயத்துக்காக கொடுத்தார்கள். அந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு நம்மளுடைய இந்திய வரலாற்றிலே. அந்த ஆண்டிலே தான் பிரிட்டிஷ் மன்னர் ஜார்ஜ் 5ஆம் ஜார்ஜ் மன்னரும் அவருடைய துணைவியார் குயின் மேரி அவர்களும் பதவி ஏற்றார்கள். பதவி ஏற்ற பிறகு முதலில் இங்கிலாந்து தேசத்தினுடைய ராஜாவும் ராணியும் இந்தியாவுக்கு வந்தது அவர்களுடைய வருகை தான். எனவே அது இந்தியாவிலே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவர்கள் பம்பாயிலே வந்து இறங்கி பம்பாயிலும் டெல்லியிலும் பெரிய நிகழ்வுகளிலே கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய வருகையை நினைவு கூறும் வண்ணம் பம்பாயிலே அமைக்கப்பட்ட நினைவு சின்னம் தான் கேட் வே ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற அந்த நுழைவாயில். அதே காலகட்டத்திலே அவர்களுடைய வருகையை நினைவு கூறும் வண்ணமாக திருச்சியிலே 3 நினைவு சின்னங்கள் அமைக்கப்பட்டது. அதில் ஒன்று இந்த ஆலயத்தினுடைய சபா மண்டபம், பாரிஷ் ஹால். 1911 ஆண்டு கட்டப்பட்ட இந்த ஹால் அப்பொழுதிலிருந்து இந்த ஆலயத்தினுடைய பயன்பாட்டுக்காக பல நிலைகளிலே உபயோகப்பட்டு வந்தது. ஆனால் காலப்போக்கிலே அது மிகவும் பாழடைந்து அது சுற்றிலும் அநேகருடைய ஆக்கிரமிப்புகளாலே அது ஆலயத்து மக்களால் பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது. கடந்த 2-3 ஆண்டுகளாக இதற்காக அதிகமான முயற்சிகள் செய்து இந்த தூய யோவான் பேராலயத்தினுடைய பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் எங்களுக்காக வழக்குகளை தொடுத்து வாதிட்ட எங்களுடைய அட்வொகேட் சத்யா லாசர் மற்றும் இந்த பகுதியிலே இருக்கிற எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் போன்றவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இப்பொழுது அகற்றப்பட்டு அந்த 1911 கட்டப்பட்ட அந்த சபா மண்டபம் புதுப்பிக்கப்பட்டு இன்று திருச்சி தஞ்சை பேராயர் டாக்டர் சாம்பல் ராஜதுரை ஐயா அவர்களுடைய கரத்தினாலே அது மீண்டுமாக மறு பிரதிஷ்டை என்று சொல்வார்கள், ரீடெடிகேஷன் அது செய்யப்படுகிறது. இன்று முதல் அந்த இடம் திரும்பவுமாக அநேகருடைய பயன்பாட்டுக்கு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக முந்தைய காலத்திலே வேறு மொழி பேசுகிற கிறிஸ்தவர்கள் திருச்சியிலே இருந்து அவர்களுக்கு ஆலயம் இல்லை என்றால் அவர்களை இந்த இடத்தை தொழுகைக்காக பயன்படுத்துவார்கள். அநேக ஆண்டுகள் கேரளாவில் இருக்கிற மார்த்தோமா சர்ச்சனுடைய வழிபாட்டு தலமாக மலையாளிகள் அதை பயன்படுத்தினார்கள். சில காலம் ஆர்த்தோடாக்ஸ் மலையாளிகள் அதை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது அந்த இடம் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக, ஆலயத்தினுடைய பயன்பாட்டுக்காக இன்று திறந்து வைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த ஆலயமும் இந்த மண்டபமும் இங்கே இருக்கிறது. பொதுமக்கள் எப்பொழுது வேணாலும் வந்து இதை பார்த்து ஜெபம் செய்யும்படியாகவும் எங்களுடைய பணிகளுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.